மாங்காய் ரசம் பண்ணுறதுக்கு மாங்காயை நல்லா அலம்பி குக்கர் மேல் தட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் வெந்ததுக்கப்புறம் நல்லா இப்படி நசுக்கி மாங்காவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காய் ரசத்துக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே உளுந்து போட்டுக்கலாம். இப்போது நுணுக்கி வச்ச காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நுணுக்கி வச்ச மல்லி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்படி கல்வத்தில் நல்லா இடித்து வச்சுக்கிறோங்க. அதை இதில் போட்டுடலாம். இப்போது தேவையான அளவு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்ச உடனே இந்த மாங்காயை இதில் அப்படியே இந்த ஸ்மாஷ் பண்ணி வச்ச தண்ணியை வந்து இதில் அப்படியே ஊற்றிடலாம் மாங்காயோட சேர்த்து. மாங்காயிலேயே புளிப்பு இருக்கிறதுனால வேறு எதுவுமே இந்த ரசத்துக்கு தேவையில்லை. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். இது ரொம்ப கொதிக்கணும்னா இல்லை, லைட்டாக ஒரு கொதி கொதிச்சா போகிறோம். அவ்வளோதான், ரசம் ஆயிடுச்சு. இனி மேலோட்டி கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இதை சூடான சாதத்துக்கு ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம், இல்லை அப்படியே நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.